ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன, இது ரெண்டையுமே வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங்லேயுமே வந்து நம்ம லார்ட் கணேஷாவோட மெசேஜும் எடுப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர் 1111 ஏஞ்சல் நம்பரோட மீனிங்கே வந்து நியூ ஸ்டார்ட், ஒரு புது விஷயம் உங்களோட லைஃப்ல நடக்க போகுது. நீங்க யூனிவர்ஸ் கூட சூப்பரா கனெக்ட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்னெல்லாம் வந்து உங்களோட ஆசைகள் வந்து வச்சிருக்கீங்களோ, அது இப்பவா இருந்தாலும் சரி, பல வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, உங்களோட ஆசைகள்லாம் ஒன் பை ஒன்னா நிறைவேற போகுது. அதுக்கு வந்து ப்ராப்பரா அலைன்டா நீங்க இருக்கீங்க, யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்கு அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் 1111 பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனக்கு வர்ற ஒவ்வொரு மெசேஜ்லையும் ஒவ்வொரு கால்லையும் என்கிட்ட எல்லாம் சொல்கிறது இதே தான். ஸோ இந்த வந்து மைண்டில் வச்சு 1111 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மந்த் வந்து இது மறந்துடாதீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ராபிட் ரொம்ப ஹாப்பியாக ராபிட் கண்டிப்பாக இது ஏப்ரல் மாதம் சொல்லுங்க. என்ன காரணம்னா, ராபிட் என்ன பண்ணும், நீங்கள் இந்த எனர்ஜியஸ் வந்து சொல்கிறப்ப, இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறப்ப நல்ல பண ஈர்ப்பு, நல்ல ப்ராஸ்பரிட்டி, வீட்டில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஏப்ரலே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை. ஸோ அந்த அன்னைக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் காலையில் 4:30 மணிக்கு இருக்கு. யாரெல்லாம் எந்திரிக்க முடியுமோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த ஹீலிங் செஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஒவ்வொரு சக்ராஸ்ல இருக்க மணி பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிறப்ப நம்மளோட மணி ஏர்னிங், நம்மளோட எஃபர்ட்ஸை வந்து நம்மளால ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அதனால இந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன்ல வந்து மணி ஹீலிங்கும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி லாமா ஃபெரா ஹீலிங்ன்றது வந்து எந்த விதமான பிளாக் மேஜிக்ஸ், எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ், எவ்வளோ நீங்கள் லோவாக இருந்தாலும் சரி, உங்களை பயங்கரமா ஃப்ரெஷ் அப் பண்ணக்கூடிய, இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களை ஆக்டிவா வச்சுக்கக்கூடிய எனர்ஜி தான் லாமா ஃபெரா. ஸோ மணி பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ற மணி ரேக்கி ஹீலிங்கும், லாமா ஃபெரா ஹீலிங்கும், அதுக்கு மேலே இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து கிளாஸ்க்குள்ள வர்றப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஸோ யாரும் உங்களோட லைஃப்ல உங்களோட ஃபினான்ஷியலி நல்ல சேஞ்சஸா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஹீலிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். நீங்க வந்து இந்த மார்னிங் செஷன்ல இந்த வருஷம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் கணக்கு போட்டிருப்பீங்கல்ல, அது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட டபுள் த டைம் உங்களால் வந்து எஃபர்ட் போட்டிருந்துருப்பீங்க. டபுள் த டைம் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் அவுட்கம் வந்து டபுள் த டைம் ஜாஸ்தியாக இருக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த ப்ராப்பராக இந்த ப்ராக்டிசஸ்லாம் நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுறப்போ. ஸோ வாங்க பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம். இது ஒரு அருமையான நேரம் பிரம்ம முகூர்த்தம்ன்றதே. ஸோ அந்த இடத்துல ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து பர்டிகுலர் லாமா ஃபெரா எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதெல்லாம் வேற லெவலில் உங்களால் எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியும். ஸோ யாருனால எந்திரிக்க முடியுதோ அவங்க எந்திரிச்சு ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அங்கே வாங்க மீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதத்துக்கு வரக்கூடிய ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் மெசேஜ், உங்களோட குலதெய்வ மெசேஜ், நீங்கள் யூனிவர்ஸ் மெசேஜ், நீங்கள் யாரை வந்து ரொம்ப வேண்டி நினைக்கிறீங்களோ அவங்களோட மெசேஜ், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான மெசேஜாக இருக்கும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்க மறக்காமல் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 1 நினைச்சவங்க இந்த மாசம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா மேனேஜ் பண்ணுவீங்க. உங்களோட செலவுகள் வந்து அப்படியே தாராளமா நடக்கும். இந்த மாசம் வரக்கூடிய ஏப்ரல் மந்த்ல வந்து ரொம்ப ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து தேவையான காசு உங்க கையில இருக்கும். அந்த காசு நீங்க எதிர்பார்க்கறது உங்களோட கைக்கு வரும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், அது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒரு நகையா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொருளா இருக்கலாம், அதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாசம் வந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே வந்து ஒரு வைஸ் டிசிஷனா இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கிரீன் கலர் வந்து பயங்கர ராசியா இருக்கும். அதுல உங்களுக்கு கிரீன் கலர்ல ஏதாவது ஒரு கிஃப்டா கிடைக்கலாம், இல்ல ஒரு கிரீன் கலர் விஷயம் உங்ககிட்ட வர்றது ஒரு கிஃப்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு நீங்க சில இடத்துக்கு போறப்போ கண்டிப்பா அந்த வேலை வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா மணி எனர்ஜி நல்லா இருக்கு. உங்களோட எமோஷனலி சில விஷயத்த வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அப்பதான் உங்களோட வேலையில நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். எமோஷன் அண்ட் ஒர்க் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கணும். எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் இப்போ கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் இந்நேரம் வந்து இந்த கவலைப்பட்டோம் நம்ம நினைக்கவா போறோம். பட் இதே வந்து உங்களோட வேலையில ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதோட ஏர்னிங் பெட்டரா இருக்கும். அடுத்த வருஷம் இதை விட டபுள் த டைம் இன்னும் ஜாலியா இருப்பீங்க அந்த எமோஷன் வைஸ். ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுல மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அந்த நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சேரிட்டி ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு பயங்கர உங்களோட வரக்கூடிய பணத்தை இன்னும் பல மடங்கு பெருகக்கூடும். அதாவது சேரிட்டி ஒர்க்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்ப யாராவது வந்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்க கண்ணில் யாரோ படுறாங்க, அவங்க சாப்பாடு இல்லை, அவங்க பசியில இருக்காங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உடனே அவங்களுக்கு காசு கொடுங்க, இல்லை சாப்பாடா வாங்கி கொடுங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹோம் ஆர்ஃபனேஜ் ஹோம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அந்த சேரிட்டி ஒர்க்கு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கனாலே அது பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகும். ஸோ அப்போ வந்து அதை பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி வந்து நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட வேண்டுதல்கள், உங்களோட பரிகாரங்கள்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்க ஏதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்றீங்க, சிம்பிள்ஸ்னா சிஜில் சிம்பிள்ஸாக இருக்கலாம். இப்போ ஓமுன்றதே ஒரு சிம்பிள் தான், இன்ஃபினிட்டின்றது ஒரு சிம்பிள் தான், ட்ரையாங்கிள்ன்றது ஒரு சிம்பிள் தான். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பேட்டர்னில் இப்போது ஜீசஸ் வேண்டவங்க வந்து ப்ளஸ் வந்து ஒரு சிம்பிள் தான். ஸோ இந்த சிம்பிள்ஸ் பேட்டர்னில் வச்சு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு வேண்டுதல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். சூப்பராக உங்களோட எதிர்பார்த்த கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கும். லாக் பண்ணியிருந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கூடிய சான்சஸ். அதாவது ஸ்டாருன்றது ஒரு சிம்பிள் தான். ஸோ இந்த சிம்பிள் பேட்டர்னை நீங்கள் உங்களோட கூட வச்சு நீங்கள் ஏதாவது பரிகாரம்லாம் பண்ணுறீங்கன்னா, நம்மளே வந்து சிம்பிள்ஸ் வச்சு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது பர்டிகுலர் விஷயத்த பண்ணி பாருங்க, உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் அங்கே தாராளமாக கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு புது ஐடியாஸ்லாம் இந்த மாதம் வந்து வரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கும் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஐடியாஸை வந்து கொடுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து சிலர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் வந்து அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது பணமாக இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு சந்தேகங்களாக இருக்கலாம், உங்களோட ஒரு டீச்சரோட கைடன்ஸாக இருக்கலாம். இவங்க எனக்கு கைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சவங்க, அவங்க வந்து கைட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாசம் வந்து ஏற்படும். ஏதாவது என்கொயரிஸ் வந்து நீங்க பண்ணிட்டே இருந்திருக்கலாம் யார்ட்டையாவது, அது வந்து அவங்க ரிப்ளையே பண்ணாதவங்க இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட ஃபாஸ்டான ஒரு இதுக்கு உங்களை கூட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த வேகமாக உங்கள் கூட சப்போர்ட்டிவாக வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கும். 2 பேருமே ஸ்பீடாக இருப்பீங்க. எங்கேயுமே வந்து லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. சில நேரங்களில் வந்து நடுவில் எங்கடா வந்து மாட்டிட்டு நிற்கிறோம், இந்த இடத்துல இருந்து அடுத்தது எப்படி போகிறதுன்ற ஒரு குழப்பம் இருந்த நேரங்கள்லாம் வந்து இதுக்கு நடுவில் வரும். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பராக மேப்
மேப் போட்டு இங்கேருந்து இந்த இடத்துல போனால் கரெக்டாக இங்கே ரீச் பண்ணுவோம் அப்படின்றத உங்களால் தெளிவாக முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி குழப்பங்கள் நடுவில் வந்துச்சு அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. சில நேரங்கள் அந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை தான் நம்ம பண்ணணும். நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே நிறைய கால்குலேஷன்ஸ், நிறைய ஐடியாஸ் வரும். அதெல்லாம் வந்து வந்து அப்படியே மேகம் மாதிரி நகர்ந்து போகுது. அந்த ஐடியாஸ், அந்த கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் போட்டு உட்காந்து எழுதுங்க. இவங்களை மீட் பண்ணி இந்த விஷயத்த பேசுனா நமக்கு என்ன அவுட்கம் கிடைக்கும், இவங்க கிட்ட இந்த ஹெல்ப்பை கேட்கலாமா வேண்டாமா, இந்த பர்சன் இல்லாம இந்த பர்சன்ட்ட கேட்டா எப்படி இருக்கும், ஸோ இவங்களை மீட் பண்ணா நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா, இவங்களுக்கு இந்த ஹெல்ப்பை நான் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு தெளிவா ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர்ஸ் கிடைக்குது. அதுக்கு மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு. எந்த லோ எனர்ஜிலையும் நீங்கள் அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. கண்ணு படுறது, திருஷ்டி படுறதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். லார்ட் கணேஷா அப்படியே ஃப்ளவர் பெட்டு மேலே உட்காந்துருக்கிறாரு, நல்லா சாஃப்டா. ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு கார்டை காட்டுறேன், இங்கே பாருங்கள். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் சுத்தமாக உங்களை வந்து அட்ராக்டே பண்ணலை. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலையும் நீங்கள் அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. அதாவது ஒரு திருஷ்டி, கண்ணு படுறது, யாராவது உங்களை பார்த்து போட்டி பொறாமைகள் படுறது, இது எல்லாமே பிரேக் ஆகுது. நீங்கள் உங்களோட ஓன் எனர்ஜியில் இருக்க போகிறீங்க. அதுக்கு மேலே இது எதுவுமே எடிட் கிடையாது, கண்டினியூஸாக இந்த வீடியோ இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களை சொன்னேன்ல, நீங்கள் உட்காந்து எழுதுங்க, நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கேயுமே லேக் ஆக மாட்டீங்க. நீங்கள் உட்காந்து எழுதாமல் உங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஐடியாஸ் நிறைய கிரியேட் ஆகுது. இன்னர் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களால் நிறைய பேருக்கு சூப்பராக கைட் பண்ண முடியும். பட் சில நேரம் வந்து வந்த ஒரு விஷயம் அப்படியே நீங்க மறந்து அப்படியே விட்டுட்டு சரி அடுத்ததுன்னு போயிடுற மாதிரி இருக்கு. நீங்க உட்காந்து எழுதுங்க. இவரோட பிளெஸிங்ஸோட சேர்த்து இவர் பாருங்க, இவரோட தந்தத்துல வச்சு உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. நல்லா பாருங்க, இவரோட தந்தத்தில் வச்சு எழுதிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எழுதி மட்டும் சில ப்ராக்டிசஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. உங்களுக்கு நினச்ச வேலைகள், நினச்ச விஷயங்கள், பாஸ் ஆகணும் இந்த எக்ஸாமில் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சில சின்ன சின்ன வழிபாடுகளை உங்களுக்குன்னு உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வாங்க. அது எப்பவுமே இந்த மந்த்துக்கு
ப்ரொசீஜர்னு கிடையாது. ஒரு சின்ன இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நான் ஒரு விளக்கேற்றுவேன், காலையில் எந்திரிச்சோடனே இந்த சாமியை தொட்டு கும்பிட்டு வருவேன், காலையில் எந்திரிச்சோடனே வந்து நான் சூரிய பகவானை பார்த்து வழிபாடு பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஹேபிட்டை, ஒரு சின்ன அந்த நம்பிக்கையை உருவாக்குறது. அது நீங்க பார்த்து அந்த வழிபாடு பண்றீங்கனாலே அந்த ஹோல் டேவை அவங்க உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸோட எடுத்துட்டு போவாங்க. அவங்க வீட்டில் வந்து விநாயகரோட படம் இருக்கா, சிலை இருக்கா, அதை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே தொட்டு கும்பிடுறது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் வந்து உங்களோட லைஃப்ல ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நாலேஜ், உங்களோட ஒவ்வொரு விஷயத்துல நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால உங்களுக்கு உண்டான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெட்டரா இருக்க போகுது. ஸோ நீங்க இதுல இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களோட பெரிய பெனிஃபிட்டான ஒரு மெசேஜ் என்னன்னா, எந்த லோ எனர்ஜி, ஸ்லோவான வைப்ரேஷன் இருக்க பீப்புள் உங்களை வந்து ரொம்ப இழுத்து கீழே தள்ளிடணும், உங்களோட சக்சஸை வந்து குறைக்க பார்க்கணும், உங்களோட மைண்ட் டிப்ரெஷன் கொடுக்கணும், அழுக வைக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க எல்லாம் அப்படியே நகர்ந்துருவாங்க. நீங்க உங்களோட ஓன் எனர்ஜியில உங்களோட லைஃப்ல சக்சஸ் காட்டுவீங்க. இதுதான் ஹோல் மந்த்துக்கே உண்டான ரீடிங். ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 2 நினைச்சவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்ல நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல மாற்றங்கள் இருக்கும். பிஸ்னஸ்க்காக ஒரு வெளியூர் பயணம் பண்றதுக்கு உண்டான சான்சஸ்லாம் ஏற்படும். நீங்க வெளியூர் பயணம் போறப்ப நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து போறீங்களோ அந்த எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்து தான் போவீங்க. ஆனா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோமான்னு உங்களுக்கே சந்தேகம் இருக்கும். ஆனா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணறதுக்கு உண்டான எனர்ஜி உங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க கூட வந்து உங்களோட பிசினஸ்ல யாரெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாம இருக்காங்க அப்படின்னு நினைச்சவங்க கூட இப்ப பயங்கர சப்போர்ட்டிவா உங்களுக்கு ஈக்குவலான சப்போர்ட்டை கொடுத்து உங்களோட பிசினஸ்ல நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி உங்களோட சக்சஸை வந்து காட்டக்கூடிய டைம் பீரியட் இந்த மாசம். நீங்க நிறைய விஷயத்துல வந்து உங்களோட சக்சஸை வந்து பார்ப்பீங்க. உங்களோட வில் பவர், உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும். நீங்க நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களோட பேரை வந்து சொன்னாலே ஓ அவங்களா, அவங்க சூப்பர், அவங்கள எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பிரபலமான ஒரு பர்சனா நீங்க வந்து இந்த மந்த் வந்து ஆகுவீங்க. எல்லாரும் அதாவது பிரபலமானா பாசிட்டிவ் வேல பிரபலமா உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க பேசுனா நல்லா பேசுவாங்க, இவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த கேட்டா இவர் கரெக்டான பர்சன், இவன் தான் கரெக்டா சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல கொடுப்பாங்க. இப்போ ஒரு என்ன சொல்றது, இந்த பாராட்டு விழாலாம் நடத்துவாங்கல்ல, அது உங்களுக்கு நடக்கும். சில இடத்துல வந்து அந்த அப்ரிசியேஷன் 4 பேருக்கு பப்ளிக்ல வந்து அந்த அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சோசியல் மீடியால இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எல்லாரும் உங்களை பாராட்டுதல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. மீடியால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப சீரியல் ஆக்டிங்ல இருக்கீங்க, மூவில இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப பிரபலமாறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு.
அதே மாதிரி சில நேரத்துல வந்து நீங்க முடிவு எடுக்கிறதுல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். உங்களுக்கு அப்படியே திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி ஒரு பெரிய முடிவா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்தா ரொம்ப பெருசா இருக்கும், இல்ல அப்படியே வந்து எல்லாம் நகர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட முடிவை மட்டும் பெர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி எடுத்துட்டீங்க, அதுக்காக வந்து நீங்க 4 பேர்கிட்ட பேசி அட்வைசர்ஸ்லாம் கேட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் தான் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஒரு பிளானிங்லாம் மட்டும் பெட்டரா பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து சில பேர் வந்து அவங்க சொல்ற ஐடியாஸே வந்து ராங்கா இருக்கும். அந்த ராங்கான ஐடியாஸ்க்குள்ள நீங்க போயிடாம இருக்கிறது பெட்டர். அதாவது வந்து ஈஸியா மணி எப்படி டபுள் த டைம் பண்றது, இந்த மாதிரி பணத்தை இங்க கொடுத்தா நமக்கு 4 மடங்கா இத்தனை நாள்ல திருப்பி கொடுத்துருவாங்களாம், அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் போய் மாட்டிக்காம இருந்துக்கணும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு, ஏன்னா உங்க கையில பணம் இருக்கும், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த டைம்ல இருக்கும். ஆனா ராங்கான இடத்துல பணத்தை போட்டு அதை இன்கம் பெருசு பண்ணணும் அப்படின்றது மட்டும் அது உங்களுக்கே தெரியும். இது வந்து எல்லாத்துலயும் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு சீக்ரெட் ஆனது அப்படின்லாம் வந்து சொன்னாங்கன்னா அது சுத்தமா அதுக்குள்ள போகாதீங்க. அது சிலர் வந்து உங்ககிட்ட பண ரீதியா ஏமாத்துறதுக்கு மட்டும் சான்சஸ் இருக்கு. அது ஏதாவது ஒரு கேம்பிளிங் அந்த மாதிரி ஒரு செகண்ட் டைப் ஒர்க் அந்த மாதிரி விஷயத்துல ஏமாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்க மட்டும் சேஃபா இருந்துக்கோங்க. அது வேற ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட வேலைகள்ல வந்து ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. அப்படியே ஒவ்வொன்றும் வந்து உங்களோட வேலையை வந்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். உங்களோட வேலைய வேற யாருக்கு நீங்க வந்து பக்கத்துல பார்த்து செஞ்சாங்கனாலும் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி, இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்கனால கொடுக்கவே முடியாது. பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனா நீங்க தான் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு பொசிஷனை வந்து எடுப்பீங்க. அவ்வளோ ஒரு பேஷனேட்டா உங்களோட வேலையை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு உப்புமா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட டேஸ்டா இருக்கும். உங்களை இந்த உப்புமா எப்படி இவ்வளோ டேஸ்டா செய்யறாங்க அப்படின்னு சுற்றி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாராவது செஞ்சாங்கன்னா அதே உப்புமா நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஒரு சின்ன சின்ன யுனிக்கான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இருக்கும். உங்களோட பிஸ்னஸ்ல அந்த யுனிக்னஸ் வந்து தெரியும். இப்போ வந்து நீங்க டெய்லரிங் பண்றீங்க அப்படின்னா அந்த டெய்லரிங்ல வந்து அவ்வளோ ஒரு யுனிக்கான டிசைன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். இப்போ நீங்க பியூட்டிஷியனா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனா அப்படியே ஒரு சிலைய பார்க்குற மாதிரி நீங்க அந்த மேக்கப் பண்ணி கொடுப்பீங்க. அவ்வளோ ஒரு யுனிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம்ல உங்களோட ஸ்கூல்ல காலேஜஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய நேரமா இது இருக்கும். அது வந்து உங்களோட லைஃப் ஸ்கில்ஸா இருக்கலாம், இல்லை நீங்க படிச்ச விஷயமா இருக்கலாம், எஜுகேஷன்லயா இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும். இப்போ படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு உங்களோட சேம் ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது படிச்சது ஒன்று வேலை போடுறது ஒன்றா இருக்கும்ல. ஸோ நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ அதுக்கேற்ற ஃபீல்ட்லயே வேலைக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸ்க்காகவே உங்களை எல்லாரும் வந்து ரொம்ப உங்களை வந்து பிடிக்கும். ஸோ இவங்க கிட்ட போனால் இந்த ஒர்க் நல்லா நடக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களோட வேலையில் பெர்ஃபெக்ஷன் காட்ட முடியும். இப்போ புதுசாக நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குண்டான அமைப்பும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுக்குண்டான நாலேஜ் வந்து நீங்கள் நல்லா கெயின் பண்ணிட்டீங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் யோசிக்கவே வேணாம், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம்.
நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட மனசு நல்ல ஹாப்பியாகும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களோட மனசுல இருக்கும். அப்பாடா நம்ம இதை வந்து பண்ணிட்டோம், இதை வந்து செஞ்சுட்டோம், இந்த வேலையை வந்து இத்தனை நாள் பெண்டிங்ல இருந்தது, அப்பாடா இந்த தடவை முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து மனசு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி ஒரு பதட்டமா இருந்த மனசெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகும். ஆன்சைட்டி ஃபீல்ல யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்கெல்லாம் வந்து சாந்தமாவாங்க. ரொம்ப லைட் மைண்டடா இருக்கும். உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். என்ன காரணம்னா உங்களோட வேலைகள்ல எங்கேயுமே வந்து பெண்டிங் வைக்க மாட்டீங்க. ஸோ அந்த பெண்டிங் இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல், ஒரு பதட்டத்தோடயே இருப்பீங்க. அந்த பெண்டிங் இல்லாம இருக்கிறப்ப அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு வந்து இவரோட பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது வந்து ஒரு வேலை பண்ண முடியலாச்சோ, எங்கடா என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க இவரை வேண்டுங்க, லார்டு கணேஷாவை வேண்டுங்க, விநாயகரை வேண்டுங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து இந்த டைம் எந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல க்ரோத் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் இந்த மாதம் எனக்கு உண்டான ப்ரியாரிட்டி, அது வந்து நீங்கள் பணமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இந்த விஷயத்த நான் இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்ல க்ரோத் இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதமே வந்து நீங்கள் உங்களோட மைண்டு எதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. ஸோ உங்களோட ப்ரியாரிட்டிஸை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ப்ரியாரிட்டிஸோட சக்ஸஸ் இந்த மாதத்தோட கடைசியில் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ஹாப்பினஸையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப புரிதலுங்க உங்களுக்கு இருக்கும், ஓவரான புரிதல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு பொய் பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அது டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சரில் இருப்பீங்க, பயங்கர மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி அவங்க பொய் பேசுகிறாங்க அப்படின்னாலும் அது வந்து ரீசன் இதுதான், ஓகே இதனால என்ன அப்படின்ற மாதிரி உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த புரிதல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன போய் பேசுறீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த கோவப்படுறது, என்கிட்ட போய் பேசிட்டியா, என்கிட்ட சொல்லலையா, என்கிட்ட எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சில இடத்துல சில விஷயத்த வந்து சைலண்டா சரி போயிட்டு போ அப்படின்னு விடுறது நல்லது தான். அது ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பிரச்சனைகளுக்குள்ள போகாம இருக்கிறது. ஸோ அந்த நேச்சர்லாம் உங்களுக்கு இந்த மாசம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பொய்கள் எல்லாம் போனா போதுன்னு விட்டுட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே வந்து கொஞ்சம் நல்ல சீக்கிரமா உண்மையை சொல்லிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மந்த் நாட் மேஜிக்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாட் மேஜிக் நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளோட ஃபுல் மூன் டேல கூட நாட் மேஜிக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த நாட் மேஜிக் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயத்த உங்களோட லைஃப்ல வந்து நடத்தி கொடுத்துரும். நீங்கள் நினச்ச, ஏன்னா ப்ரியாரிட்டிஸ் பண்ணி தான் நாட் மேஜிக்கே பண்ண போகிறோம். ஸோ அந்த நாட் மேஜிக் வந்து உங்களோட கையில் கட்டியிருக்கிறது, உங்கள் கூட வச்சிருக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினைச்சவங்க 1ஆம் தேதி கண்டிப்பா ராபிட் சொல்லுங்க. உங்களுக்கு ராபிட்டோட மெசேஜே வந்திருக்கு. பண ஈர்ப்பு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஸோ ராபிட் கண்டிப்பா சொல்லுங்க, நினைச்சதெல்லாம் வாங்கிடலாம். ஓகே,
நம்பர் 3 நினைச்சவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பேச்சு பேசுறது, சும்மா ஒரு மேக்கப்பான ஒரு பேச்சு பேசுறதுலாம் இருக்காது. இதுதான் ப்ராக்டிக்கல். அது வந்து நீங்க ப்ராக்டிக்கலா சொல்றது அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனாலுமே சரி, இதுதான் ப்ராக்டிக்கல், இது இப்படிதான் நடக்கும், இது நடக்கும்னா நடக்கும், இது நடக்காதுன்னா நடக்காது அப்படின்னு ரொம்ப ஓப்பன் மைண்டடா சொல்லிடுவீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க. அதனால தப்பு கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து கேட்கறதுக்கு சிலருக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்றாங்க, கேட்கறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல வந்து பெட்டரா தான் இருக்கும். ஸோ அதனால எந்த தப்புமே கிடையவே கிடையாது. அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து நல்ல லவ் அண்ட் பாண்டிங் கிரியேட் ஆகும். ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல லவ் இருக்கும். உங்களோட வீடே வந்து நீங்க எங்க குடி இருக்கீங்களோ அந்த இடமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்ச இடமா இருக்க போகுது இந்த மாசம். உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு அங்க நல்ல தூக்கம் வரும், நல்ல அமைதியா இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல நல்ல பண ஈர்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து நினைப்பீங்க. பழைய விஷயங்கள், முடிஞ்ச விஷயங்களை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்ததெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கறக்கூடிய எனர்ஜி இருக்கு. அப்ப வந்து அந்த ரீகால் பண்ணி பார்த்தாலுமே அந்த இடத்துல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சாரி கேட்கறதா இருக்கலாம், இல்லை பணத்தை திருப்பி கொடுக்கறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம், நம்ம தப்பு யாருமே பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பண்ணின தப்பை மாத்தி அமைச்சு அதை சரி பண்ணிக்க கூடிய காலம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதை நீங்க பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பீங்க. நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வெளியூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வெளிநாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் இருக்கும். அவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்ட்டிஸ்க்கு போகிறது, நல்ல ரெஸ்டாரண்ட் போய் பயங்கர ஜாலியாக லேட் நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வர்றது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காக இருக்கும். உங்களோட மனசை ரொம்ப திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையுமே வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் பெட்டர் பண்ணிக்குவீங்க. ஃபேமிலியோட பாண்டிங்கையும் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்குவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் வந்து இப்போ ஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா சில பார்ட்டிஸில் ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் சான்சஸ்லாம் வந்து ஏற்படும். அதனால ட்ரிங்க் பண்ணுறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, ட்ரிங்க் பண்ணாதவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் போவாங்க, அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஹாப்பினஸ். அதனால ரொம்ப தப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப பெருசாக நினச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய பார்க்குக்கு போகிறது, நேச்சுரல் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது. அழகான நிறைய பூக்கள், டிஃப்ரெண்ட், இந்த பூ அழகாக இருக்கே, இந்த பூ நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸை நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணணும், அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்க. அது ஏதாவது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு கேஃபிடேரியா ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம், வேற அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிளான்ஸ் இருந்ததுன்னா அதை நெக்ஸ்ட் மூவ் கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இந்த வாரம் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய டைம் இது. அதாவது உங்களோட ஃபேமிலி லைஃபை, உங்களோட எமோஷன்ஸை, நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு நீங்கள் பண்ணின விஷயத்துக்கு நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டு வந்திருப்பீங்க. திருப்பி வந்து நீங்கள் அந்த விஷயத்த ப்ராப்ளமை வந்து மேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில புது விஷயத்தில் வந்து நம்பிக்கையெல்லாம் ஏற்படும். நிறையா நீங்கள் வந்து நம்பாமல் இருந்த விஷயத்த எப்படி சொல்லலாம்னா நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1111 மெசேஜே இருக்கு, நம்பர் நிறைய பேர் பார்க்குறோம், அது என்ன எல்லாமோ எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனா உங்களோட லைஃப்ல அந்த 1111 பார்க்குறப்ப ஏதோ ஒரு சூப்பரான நல்ல விஷயம் நடக்கும், ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்கும். அப்போ வந்து அந்த எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது யாருக்கிட்டையும் போய், உங்களுக்கு அந்த நம்பிக்கை உருவாயிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கடவுள் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்,
ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அந்த நம்பிக்கையே இல்ல போ என்னத்த இதெல்லாம் எங்க போய் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, வர்ற வேகத்திலயோ இல்ல கோயில்லயே வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து காதுல வரலாம், போன் வரலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு பெட்டரான நியூஸஸ் வந்து வரலாம், ஒரு பிரெக்னன்சி நியூஸ் வரலாம், ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் உங்களை சுத்தி அமைப்பு அது வர ஆரம்பிக்கும். அப்ப வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத விஷயங்கள்ல பல மடங்கு நம்பிக்கை வந்து ஏற்படக்கூடிய தன்மை இந்த மாசமே உங்களுக்கு நடக்குது. ஏன்னா வந்து அந்த கனெக்ஷன்ஸ், யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ்லாம் உங்களை அறியாமலேயே பெட்டரா உங்களை ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த நம்பிக்கை லைட்டா வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பரா நிறைய விஷயத்த வழிகாட்டி கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். உங்களோட லைஃப்ல வந்து நீங்க என்ன வந்து உங்களோட லைஃப்ல இவ்வளோ வந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப நீங்க இந்த பிறந்த லைஃபுக்கு நீங்க 100 கோடி அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் அதை ரீச் பண்ணல. அதை ரீச் பண்றதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த 100 கோடி நீங்க இன்னும் டச் பண்ணாம இருக்கீங்க. இப்போ ஒரு பாதி வழியில தான் இருக்கீங்க. ஒரு 30-40 கோடியை தான் டச் பண்ணிட்டு நிக்கிறீங்க. அடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு யோசனையில இருப்பீங்க. பண்ண முடியுமா, இல்ல இதோட இங்கேயே வச்சுக்கலாமா, இந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்கலாமா அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வரும். பட் உங்களுக்கு வந்து யூனிவர்சலோட பிளெஸிங்ஸ் இருக்கு. இந்த 30-40 கோடியில இருந்து 100 கோடியை டச் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பிளெஸிங்ஸ் எல்லாம் கூடவே இருக்கு. இன்ஃபினிட்டி மாதிரி, அதாவது எங்கேயுமே கீழே குறையாத மாதிரி வந்தா வேகத்துல உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பணம் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான பிலீஃப் சிஸ்டம் மட்டும் வைங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களோட கையில வரும். ரொம்ப சீக்கிரம் வரும். எதிர்பார்க்காத நேரத்துல வரும். அந்த நம்பிக்கையை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. பண விஷயத்துல நீங்க பயப்படவே தேவை இருக்கல்ல. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்கு பண விஷயத்துல. இப்போதைக்கு சில நேரத்துல கையில சில பணம் வந்து தேவையான நேரத்துல இல்லாம போலாம். அதெல்லாம் நீங்க வேணும்னு நினைச்சிட்டீங்கனால எண்ணி 3 நாள் அந்த பணம் உங்களோட கைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மணி எனர்ஜியை உங்களால ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ண முடியும். படிக்கிறவங்க எல்லாம் சூப்பரா படிப்பாங்க. அவங்க எவ்வளோ வந்து இந்த படிப்பை எப்படா போய் படிக்கிறது, இது ரொம்ப டஃபா இருக்குமே அப்படின்னு நினைச்சது, டஃபா இருக்கும்னு நினைக்கிற எக்ஸாமு, அதுக்கெல்லாம் இந்த மாசம் சூப்பரா உங்களால எஃபர்ட் போட முடியும். நீங்க படிக்கிறது எல்லாம் மைண்ட்ல நிற்கும். நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour படிக்கிறீங்கன்னா அதுல வந்து அந்த 1 hourல 10 நிமிஷம் கண்டிப்பா நின்றுட்டு படிங்க. நின்று படிங்க, நடந்து படிங்க, நின்றுட்டு படிங்க. உட்காந்தே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். 1 hourக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க நின்று படிங்க. உங்களுக்கு இன்னும் சூப்பரா எர்த் கனெக்ஷனோட ரொம்ப நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். பெர்ஃபெக்டா படிப்பீங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களோட வீட்டுல சுத்தி இருக்கவங்க கூட நீ இவ்வளோ மார்க் வாங்கிட்டியா அப்படின்னு வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட படிப்புல வந்து உங்களால வந்து சக்சஸ் காட்ட முடியும். ஓகே, நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பர்.
சூப்பரா பிளெஸிங்ஸ் இருக்கு. கிரவுன் சக்ரா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ் கொடுக்க தான் போகுது அப்படின்னு சொன்னோம்ல. நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கு. அவர் உங்களுக்கு அழகா கொடுக்குறாரு. கேட்கணும், அவ்வளவுதான். கேட்டா கிடைக்கும், அவ்வளவுதான். தட்டுனா கேளுங்கள் கிடைக்கும், தட்டுனா திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே பாயிண்ட் தான் உங்களுக்கு. நீங்க கேளுங்க, பிளெஸிங் சூப்பரா இருக்கு. கிரவுன் சக்ரா ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயத்துல அழகா உங்களுக்கு ஹீலிங் ஆகுது. உங்களுக்கு வந்து நீங்க முருகர் பக்தரா இருக்கீங்க அப்படின்னா அப்படியே எங்க பார்த்தாலும் உங்களுக்கு மயிலும், எங்க பார்த்தாலும் மயில் இறகுமா, அந்த அதாவது எப்படி சொல்றது, நீங்க முருகனோட கனெக்ட் ஆன விஷயத்த வளைச்சு வளைச்சு பாப்பீங்க. எல்லாம் இவரோட ஃபேமிலியோட சார்ந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே பாப்பீங்க. சிவனோட வழிபாடு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாசம். விநாயகரோட வழிபாடு, முருகனோட வழிபாடு, அவங்களுக்கு உண்டான இப்ப வந்து திரிசூல், இப்ப இவரோட அப்பா வந்து சிவனோட திரிசூல் கையில வச்சிருக்கிறது எங்கேயாவது அடிக்கடி அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து பாக்குறது, வேல் பாக்குறது, மயில் பாக்குறது, மயில் இறகு பாக்குறது, இதெல்லாம் பயங்கர கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதெல்லாம் பாக்குறப்பவே நீங்க நினைச்சுக்கோங்க, சப்பா நமக்கு சூப்பரா பிளெஸிங்ஸ் இருக்கு. நான் தான் எங்கேயோ இன்னும் ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கேன். என்னோட வேலையில மட்டும் நான் பெர்ஃபெக்ட் ஆனேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. இதை விட வேற பிளெஸிங்ஸ் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நம்மளால பண்ண முடியாத விஷயத்த நமக்கு ஈர்த்து கொடுக்கறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, இது எல்லாமே பிளெஸிங்ஸை தான் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கவங்க, குழந்தைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வார்ம் ஹக் பண்ணுவீங்க. அவங்கள வந்து அந்த டச் பண்ணி நீங்கள் பேசுறது, அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களோட குழந்தைங்க கூட ஒரு நல்ல ஒரு ஹக் பண்ணி அவங்க கூட விளையாடுறது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், இவங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன ஹக், அவங்கள கட்டி பிடிச்சி அந்த பாசமாக ஒரு பேச்சு நீங்கள் பேசுறது, நீங்க ஒரு மாசம் அவங்க கிட்ட பேசலன்னா கூட அந்த சின்ன ஹக் பண்ணி நீங்க ஒரு வார்த்தை, ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க பேசுறது ஒரு லாங் பெரிய இம்பாக்டா கொடுக்கும். ஸோ உங்களோட குழந்தைங்க, பேரண்ட்ஸ் கூட ஒரு சின்ன ஒரு கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தை பேசி, ஒரு தேங்க்ஸோ ஏதாவது ஒன்று பேசுங்க. அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை அப்படின்னா அது ஒரு டைம் வந்து பழக்கப்படுத்தி தான் பாருங்களேன். ஸோ அது இன்னும் பெட்டரா இருக்கும். அது குட்டி குழந்தைங்களா இருக்காங்க, ஸ்கூல் கோயிங் கிட்ஸா இருக்காங்க, டீனேஜ் கிட்ஸா இருக்காங்கன்னா வந்து அவங்கள ஹக் பண்ணி நல்லா போய் படி, ஜாலியா படி, எதுக்கும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு வந்து சொல்லுங்க. உங்களோட அந்த சின்ன ஒரு வார்த்தை வந்து அவங்களோட டேயை வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ அவங்க எதிர்பார்க்குறாங்க, உங்க கூட இருக்கவங்க வந்து உங்ககிட்ட அந்த லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த லவ்வை காட்டாமல் ஒரு டாமினேட்டிங் நேச்சர்லேயே அப்படியே ஏதோ ஒரு வேலையவே பார்த்துட்டு பிஸியாக போயிட்டு இருக்கீங்க. பட் இதை பண்ணுங்க, இது ரொம்ப சூப்பராக உங்களோட லைஃப்பில் வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப அழகான மாற்றத்தை ஏற்படுத்தும். பாருங்களேன். ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.